நண்பர்களே, மார்ச் மாசம் 20ஆம் தேதி 2025ல சம நாள் வருது. அன்னைக்கு மதியம் 2 மணி 33 நிமிஷத்துல 2:33 PM சம நாள் வருது. இந்த நாள் அந்த நேரத்துல நாம சரகலை பயிற்சி செய்யணும். சம நாள் அன்று குறிப்பிட்ட நேரத்தில் சரகலை பயிற்சி செய்தால் ஒரு 6 மாதங்களுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும். அதனால இந்த வீடியோல சம நாள் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குறிப்பிட்ட டைம்ல என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யறது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்குறாங்க. சமநாள் அப்படின்னா என்னன்னா, சூரியன் பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு நேராக வரும் நாள். வருடத்துக்கு 2 முறை மட்டும்தான் வரும். சமநாள் அன்று சரியாக 12 மணி நேரம் பகல் இருக்கும், சரியாக 12 மணி நேரம் இரவு இருக்கும். நீங்க கேட்கலாம், டெய்லி அப்படிதான் இருக்கும். கிடையாதுங்க. இந்த குளிர் காலத்துல எல்லாம் பாருங்க, இரவு அதிகமா இருக்கும், பகல் கம்மியா இருக்கும். வெயில் காலத்துல இரவு குறைவா இருக்கும், பகல் அதிகமா இருக்கும். சூரியனை பூமி சுற்றி வருகிறது. அப்போ சில காரணங்கள்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணுக்கு சூரியன் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க காலையில டெய்லி எந்திரிச்சு வெளியே நின்று எந்த பக்கம் சூரியன் உதிக்குதுன்னு பாருங்களேன். இன்னைக்கு இங்க பாக்குறீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கம் போகும். ஒரு குறிப்பிட்ட இடத்த திரும்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் இடது பக்கமா போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று திரும்ப இதே இடத்துக்கு வருங்க. புரிஞ்சுக்கங்க. மார்ச் 20ஆம் தேதி 2025ல மதியம் 2 மணி 33 நிமிஷத்துல கரெக்டா சூரியன் நிலநடுக்கோட்டு 2 சேருதுங்க. இந்த நாள் சமநாள். இரவும் பகலும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, சூரியன் இடது பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுங்க. 24 டிகிரி வரைக்கும் போகும். அங்க போய் திரும்பும். சூரியன் திரும்பும் அந்த நாளுக்கு பேர் கதிர் திருப்பம். இடது பக்கமா, அதாவது நார்த் சைடு. நாம கிழக்கு நோக்கி நின்று இருக்கிறோம். ஈஸ்ட். சூரியன் நார்த் சைடுல போகுது. வடக்கு பக்கமா சூரியன் திரும்புற அந்த நாள் தான் ஆடி 1. மீண்டும் திரும்பி சமநாள் வரும். அது எப்ப தெரியுங்களா? செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் சமநாள் வரும். மறுபடியும் வலது பக்கமா போகுங்க. தெற்கு பக்கமா போகும். திரும்பும். இப்படி தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கமாக சூரியன் போகும் பொழுது அதற்கு பெயர் உத்தராயணம். வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கம் நோக்கி சூரியன் வரும் பொழுது அதற்கு பெயர் தட்சணாயனம். ரெண்டுக்கு நடுவுல வரும்போது அந்த நாளுக்கு பேரு சமநாள்.